ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைய செய்திக்காக நாங்கள் பார்க்க போகிற பகுதி கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும்படி, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும். அருமையான பிள்ளைகளே, கிறிஸ்தவத்தினுடைய நோக்கம் என்ன? ஏன் நம்மை கர்த்தர் ரட்சித்தார்? எதற்காக நமக்கு இந்த ரட்சிப்பு கொடுக்கப்படுகிறது? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், நாங்கள் வருகையிலே காணப்பட வேணும், அவரோடு கூட இருக்க வேணும். இதுதான் எல்லாரும் சொல்ற வார்த்தை. அது உண்மைதான். அதுக்கு முன்னதாக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? ஏன் இந்த ரட்சிப்பு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அப்படியே மேலே போய் கொண்டிருந்துக்கலாம்ல? போகாதபடிக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த வாழ்க்கையில் நாங்கள் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒரே ஒரு விஷயம்தான். இதுதான் தேவையான காரியம். என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை போல் மாறுகிறது, கிறிஸ்துவின் சாயலுடையவளாக மாறுகிறது. அப்போ அதற்காகவே நாங்கள் பயிற்சிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவாகணும். கவனமாக இருக்கணும். இந்த வார்த்தையை மாற்றி நினைச்சா அந்தி கிறிஸ்தா போயிடும். அந்த அளவுக்கு போயிடாதீங்க. அதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. கிறிஸ்துவின் சாயலுடையவளாக, கிறிஸ்துவின் சுவாபமுடையவளாக மாற வேண்டும். அதனால்தான் இந்த நிறைய மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவின் பெயராலே அழைக்கப்படுகிறார்கள். இது ஒரு வித்தியாசமாக இருக்கு. அதாவது கிறிஸ்து சக அவன், கிறிஸ்தவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்து தான் அவன், கிறிஸ்து தான் அவள், கிறிஸ்துவை போன்றவன் என்று பொருள். கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கையை வாழுவதே நோக்கம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் எங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறது, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் 3 வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டார் மாம்சத்தில். ஆனால் அதுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் 2000 வருஷமா கிறிஸ்து ஜீவிக்கிறார், எனக்கூடாக உனக்கூடாக. ஹல்லேலூயா. நாங்கள் கிறிஸ்துவை வெளிக்காண்பித்துக் கொண்டே இருக்கிறோம். கிறிஸ்துவை நாங்கள் வெளியிலே இதுதான் கிறிஸ்து என்கிறதை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். பெரிய அளவில் நீ எவ்வளவுதான் சத்தியம் சொன்னாலும், எவ்வளவுதான் வார்த்தைகளை பேசினாலும், உன்னிலே கிறிஸ்துவை நீ காண்பிக்காத வரையிலும் நீ கிறிஸ்தவனாக இல்லை. நீ கிறிஸ்தவன் என்பதற்கு அடையாளம், நீ கிறிஸ்துவை உன்னிலே காண்பிக்க வேணும், உன்னிலே காண்பிக்க வேணும். அவ்வளவுதான். அற்புத அடையாளங்களினாலே மாத்திரமல்ல. அற்புத அடையாளங்கள் எல்லாரும் செய்கிறார்கள். அற்புத அடையாளம் கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்று தனியாக சொல்லிவிட முடியாது. அற்புத அடையாளம் ஒருவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருவதற்கோ, சுவிசேஷ ஊழியத்திற்கோ, அல்லது வியாதிப்பட்டு பலவீனப்பட்டுக்கிறவர்களுக்கோ பிரயோஜனத்துக்காக அந்த அற்புத அடையாளங்கள் இருக்குது. ஏன்னா நம்முடைய பிரயோஜனத்துக்கு தான் வரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா? பிரயோஜனத்துக்காகவே வரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆத்துமாவில் நான் கிறிஸ்துவாக மாறவன், என்னுடைய சுபாவம் கிறிஸ்துவுக்குரிய சுபாவம் உடையதாக மாறவனும் என்பது முக்கியம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் படியுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். எவ்வளவு தைரியமான ஒரு வார்த்தை, கவனிங்க. எவ்வளவு தைரியமான வார்த்தை. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இந்த வார்த்தையை அப்படியே சொல்ல முடியும்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். என்ன பின்பற்றுங்க? நான் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு போகிறேனோ அதே மாதிரி நீங்களும் என்னை பின்பற்றி கொண்டு வாங்க பின்னால். நான் அவருடைய அடிச்சுவடுகளிலே காலை வச்சு 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 பிசகாமல் போய்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்க்கிறது, நான் என்ன சொல்லல, பவுலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ அவர் சொல்ற, இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த காலடி என்னுடையதல்ல, அது கிறிஸ்துவனுடையது என்றால் கொஞ்சமும் பிசகாமல், கொஞ்சமும் வெளியாமல் சரியாக வைத்து அந்த அடிச்சோடிலே நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனபடினால் நீங்கள் தைரியமாக என்னை பின்பற்றலாம். நான் எந்த தவறான காரியங்களுக்கும் உங்களை வழிநடத்த மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு பொதுவாக சொல்ற வார்த்தை என்ன? எல்லா ஊழியக்காரும் சொல்றது, விசுவாசி ஏதாயிலும் பிரச்சனைப்பட்டு குழம்பினால் ஊழியக்காரனோட உடனே கடைசி அவர் வார்த்தையை பாய்ப்பார். நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, நீங்கள் இயேசுவை பாருங்கள். நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, நீங்கள் இயேசுவை பாருங்கள். இந்த வார்த்தையை கடைசியாக சொல்லி ஒரு மாதிரி முடிச்சிடுவோம்.
வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டியும் இருக்குது. ஆனால் இந்த வார்த்தைக்குத்தான், இப்படிப்பட்ட வார்த்தைக்குத்தான் நீ நானும் நடத்தப்பட போகிறோம். இதுதான் நோக்கம், இதுதான் நோக்கம். ஒவ்வொருவனும் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்கிற பொழுது அவன் அடிச்சுவடகு பின்னுக்கு வருகிற சந்ததிக்கு உதவன். தெளிவாக விளங்கி கொள்ளுது. நீ நடந்த பாதையெல்லாம் உன்னுடைய சந்ததி நடக்க போகுது. அப்ப நீ சரியா நடந்தா போதும். உன்னுடைய நடை முழுவதும் கிறிஸ்துவுக்குரியதாக மாறினால் போதும். பின்னுக்கு வருகிற நடந்து கொண்டே இருப்பான், பயப்படாமல் நடப்பான். அவன் உன்னிடத்துல கற்றுக்கொள்கிறான். ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் ஊழியக்காரன் முதலாவது கிறிஸ்துவிடத்தில் அந்த ஜீவியத்தை கற்றுக்கொள்கிறான். பின்பு விசுவாசிகள் அந்த ஊழியக்காரத்தில் அந்த ஜீவியத்தை கற்றுக்கொள்கிறார்கள். சிலர் வேற மாதிரி கேட்கலாம், ஏன் நான் நேரடியாகவே இயேசுவை பார்த்து கற்றுக்கொண்டால் நல்லது, அது யாரும் இல்லைன்னு சொல்ல வரையில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கை உதாரணமாக இருக்க வேணும். அப்படி சொல்லுகிறவர்களுக்கும் சொல்லுகிறேன், வாழ்க்கை உதாரணமாக மாற வேணும் என்பதே முக்கியம். அதுவும் கிறிஸ்துவுக்குரிய சாயலாக அந்த வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரிகைகளும் ஒவ்வொரு செய்கைகளும் பின்னுக்கு வருகிற சந்ததிக்காக விட்டு விட்டு போகிறோம் என்பதும் மறக்காதீங்க. என்னுடைய நடதான், என்னுடைய செய்யதான், என்னுடைய பேச்சு தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த போகிறது. இந்த வார்த்தையோடு கூட நாங்கள் ஒரு கேள்வியே கேட்டுக்கொண்டு போகலாம். அதாவது, எப்படி நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும்? ஒரு சில காரியங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, உங்கள் கிரிகைகளிலே கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிரிகை என்பது உங்களுடைய செயல்பாடு, செய்கை, உங்களுடைய வேலை. அது கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். கிரிகையிலே கிறிஸ்துவை கிறிஸ்து என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? ஒரு கேள்வி கேட்டால், இயேசு செய்த நற்குணத்துக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் குறிப்பாக நான் ஒரு விடயத்தை மாத்திரமே காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஒரு நல்ல நோக்கத்தோடு சுற்றி கொண்டே இருக்கிறார். என்ன நல்ல நோக்கம்? நன்மை செய்கிறவராய். இப்போ எங்களுக்கெல்லாம் அடுத்த போய் தான் பிடிக்கும் நிறைய பேர். என்னது? பிசாசுகளை துரத்துறவராய். ஆமாம் ஆண்டவரே, நான் போகிற இடமெல்லாம் பிசாசுகள் துரத்தி கொண்டப்பட்டிருக்கணும், நான் போகிற இடமெல்லாம் அற்புதங்கள் நடக்க வேணும்னு விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு, நன்மை செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக மாறணும். நன்மைக்கு ஒருவர் 2 பேரை உதாரணமாக கிறிஸ்தவத்தில் காட்டக்கூடாது. எல்லா கிறிஸ்தவர்களும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சிலரை காட்டுவது என்பது கொஞ்சம் வருத்தமானது. அந்த ஊழியக்காரன் அப்படி செய்து மறித்து போனார், இந்த ஊழியக்காரன் புத்தகங்களை வேண்டி படிக்கிறீங்க. நிறைய புக்ஸில் முழுக்க ஊழியக்காரருடைய பாடுகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வேண்டி படித்து நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம். இவர் அப்படி நடந்தார், அவர் அப்படி நடந்தார், இப்படி செய்தாரையா என்று சொல்லி நன்மைகள் செய்த எல்லா ஊழியக்காரனையும் உதாரணப்படுத்துகிறோம். எங்கள் டயரியில் எங்களை நாங்கள் உதாரணப்படுத்த வேணும். புழுவக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. சும்மா புழுக நான் நிறைய அள்ளி கொடுக்குறேன், அதெல்லாம் அந்த கிளம்ப வேணாம். நான் உங்கள் டயரின்னு சொன்னது பெருமையான எழுத்த சொல்லலை, உன் இருதயத்தில் உனக்கு தெரிய வேணும், நான் நன்மை செய்கிறவனாக இருக்கிறேன், நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன். நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறோம் என்றதும் உண்மைதான், யாருக்கு செய்கிறோம் என்றுதான் அடுத்த காரியம். ஒருவர் நன்மை செய்ய வேணும் என்றால் அவருக்கு முன்பாக எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது. நல்லவனும் இருக்கக்கூடாது, கெட்டவனும் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அவர் நன்மை செய்யணும். குதர்க்கமான யோசனைக்காரரோட நான் பேச விரும்பவில்லை. சில பேர் மாறி கேட்டுக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால், ஒருவர் குடிக்கிறதுக்கு காசு கேட்குறாரு, அவருக்கு நான் உடனடியாக அந்த குடிவகை இதை வாங்கி கொடுக்கலாமா? நன்மை அதில் இதுக்கெல்லாம் ரொம்ப கேள்வின்னா, இதுக்கெல்லாம் நீங்கள் லூசிபிரட்டியை கேட்டு லூசிபிரட்டியை பதில் எடுத்துருங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறேன், நன்மை செய்ய வேணும்னா நல்லோர் கெட்டோர் தீயோர் ரெண்டைக்கில் எது நன்மைன்றது உனக்கு தெரிய வேணும். எது நன்மை, இதை செய்தால் அவருக்கு எது பிரயோஜனம் இருக்குன்னு தெரிஞ்சு பார்த்தான் முடிந்த அளவு நன்மை செய்யணும். அப்படின்னா சுற்றி திரிகிறவராக இருந்தார் என்றால் நன்மை செய்வதற்கான வழிகளை தேடி திரிய வேணும். அதுதான் ஊழியத்தின் நோக்கம். வாங்குவதல்ல, கொடுப்பது மேன்மை. அல்லேலூயா. அதுதான் நோக்கம். எங்க கத்தருக்கு என்று சொல்லி ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டால் அது கத்தர் நிமித்தம் செய்ய வேணும்.
ஏன்னா அது அன்போடு கூட இருக்க வேணும், அதில் அன்பு இருக்க வேணும், அந்த செய்கிற நன்மையில் அன்பு இருக்க வேணும். சில இடங்களில் கொஞ்சம் கவலையாக இருக்கும். அவர்கள் அதை என்ன நோக்கத்தோடு செய்கிறானோ அது அவங்கள பொறுத்தது. நான் அவங்கள நியாயம் தீர்க்கல. ஏன்னால் நன்மை செய்கிற பொழுதே அந்த வரமப்பட்டவர்கள் எல்லாரையும் வரிசையில் விட்டு அவங்கள வரிசையில் விட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துன்னு போவாங்க. அது ப்ரூவுக்கு சொல்ல அந்த காசு கொடுத்தவங்க கேட்பான், இல்லை கொடுத்தியா இல்லையான்னு அதுக்காக செய்கிறாங்க. அதை நான் நியாயம் தீர்க்க வரையில்லை. ஆனால் என்ன கேட்டால் நான் ஒரு காரியம் நான் செய்வேன். நன்மை செய்கிறது இன்னொருவனை வெட்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ கூடாது. அவனுக்குரிய கனத்தோடு தான் அவனுக்கு நன்மை செய்யணும். அதுக்குரிய கிருபைகளுக்காக ஜெபியுங்க, அதுக்குரிய கிருபைகளுக்காக ஜெபியுங்க. அவன் நன்மை என்பது ஒருவருடைய இருதயமும் பாதிக்கப்படக்கூடாது. அவனை இன்னும் ஒரு ஏழ்மையாக காட்டக்கூடாது. அவனுக்கு பலத்தை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து நன்மை செஞ்சார்னா கவனிங்க, காலம்புறா காலடியில் இருக்கிறதுக்கு நன்மை செய்யல. அவர் நன்மை செஞ்சு அவன் எழுப்பி போகணும், அவன் அடுத்த வேலையை செய்யணும். இதை நிறைய இடங்களில் ஒரு தவறுதலான எண்ணங்கள் இருக்குது. வெளிநாடுகளில் உதவி கிடைச்சா தான் நன்மை செய்யலாம்னு சொல்லி இல்லை, இருக்கிறதுல நன்மை செய்ய பழகணும். நன்மை என்பது கொடுப்பது மாத்திரமல்ல. அருமையான பிள்ளைகளே, ஒருவனுடைய வாழ்க்கையில் இப்போ பாருங்க, ஒருவருக்கு யாருமே இல்லை, அவர் தனிமையாக இருக்கிறார். அந்த தனிமையாக இருக்கிறோட போய் நீங்கள் கொஞ்ச நேரம் போய் உட்காந்து பேசி பாருங்க, அவருக்கு நீங்கள் செய்கிற பெரிய நன்மை, அவர் மிகப்பெரிய ஆறுதல் அடைவார். அவர் தனியாக இருக்கிறான்னு நீங்கள் விட்டுட்டு தெரிஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த தனிமை அவருக்குள்ள மிகவும் வேதனையை உண்டாக்கி வலியை உண்டாக்கும். ஆனபடினால் அருமையானவர்களே, நன்மை என்பது பலதரப்பட்டது, கொடுப்பது மாத்திரமல்ல. உதாரணமாக நீங்கள் வைத்தியசாலைக்கு போய் பாருங்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே அங்கே சில பேரை யாரும் கவனிக்காமல் இருப்பாங்க, ஒரு சிலர் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்கள போய் சும்மா விசாரித்து அன்பாக கதைச்ச உடனே அதுவே அவனுக்கு பெரிய விடுதலை உண்டாகும். அவன் கிறிஸ்தவனாக மாற வேண்டும்ங்கிற எண்ணம் அல்ல, முதல் அவன் மனுஷனாக மாறணும், அவனுக்கு ஒரு அமைதியை உண்டாக்கணும். இயேசு கிறிஸ்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நன்மை செஞ்சான். அவர் நன்மை செய்ததுக்கு பின்னால் எங்கேயும் இயேசு விசிட்டிங் கார்டு கொடுக்கல. இது முக்கியமான காரியம். அவன் நன்மை செஞ்சு போய்கொண்டே இருந்தான். எந்த லாபத்துக்காக நன்மை செய்யல. நாங்கள் ஒருவனுக்கு கொடுக்கிறது அல்லது ஒருவனுக்கு ஒரு செய்ய போகிற நன்மையில் இயேசுவை போல இருக்க வேணும். அது கர்த்தருக்கும் உனக்கும் மாத்திரமே இருக்கணும். அல்லேலூயா. அது மிக முக்கியமானது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமா. என்ன நன்மை செய்யலாம் என்று நீ கேட்டால் இதுதான் வசனம். இந்த வீடுகளுக்குள்ள போன உடனே, நிறைய வீடுகளுக்குள்ள போன என்ன வசனங்கள், எல்லா வாக்கு தத்தங்களும் இருக்கும். எவ்வளவு வாக்கு தத்தங்களால் அந்த வீட்டை நிரப்பிலும் அவ்வளவு வாக்கு தத்தங்களை பிரேம் போட்டு அங்கங்கே வீடுகளை எல்லாம் சுற்றி வச்சிருப்பாங்க. இதையும் எழுதி வைங்க. இதை உங்கள் கண்ணுக்கு முன்பாக எழுதி வைங்க. சாதாரணமான வார்த்தை. நீயா யோசி, உனக்கு என்ன மற்றவன் செய்ய வேணுமோ அதை நீ மற்றவனுக்கு செஞ்சிரு, அவ்வளோதான். இதுதான் நன்மை. நன்மைக்கு நான் என்ன செய்யணும் என்று ஒரு டைரி எடுத்து வச்சு யோசிச்சு எழுதாங்க. இன்னைக்கு என்ன நன்மை செய்யலான்னு. இன்னைக்கே நீ செய்கிற நன்மை உனக்கு யாராயிலும் என்ன செய்தால் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், அல்லது யாராயிலும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ முதல்ல செய்ய ஆரம்பித்து விடு. அதுவே நன்மையாக வரும். அப்போ உங்களை பற்றி யாராவது கேவலமாக வீடு விடா தெருவா சபையா உங்களை பற்றி கேவலமாக ஒருவன் பேச வேணுமென்று நீங்கள் விரும்பினால் தாராளமாக நீங்கள் எல்லாரையும் பற்றி கேவலமாக பேசலாம். நீங்கள் அதை விரும்பலைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரை பற்றி நல்ல மாதிரி பேசுங்க. அதாவது உங்களை ஒருவர் நல்ல விதமாக மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் நல்ல மாதிரி மற்றவனை பற்றி பேச ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் விரும்புகிறது தான் நடக்கும். இதுதான் நீங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் இல்லாமல் போச்சு. இது ஒரு முக்கியமான நன்மை. அருமையான பிள்ளைகள், என்றால் ஒருவன் பெயரை கெடுப்பது, அவனுடைய ஊழியத்தை உடைத்து எறிந்து விடுவது, தேவனுடைய சபையை தொடர்ந்து நடத்த முடியாமல் தடை பண்ணுகிற பெரிய தடைக்கல்லுகளை பிசாசுகள் அல்ல. நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரமே போடுறான். பிசாசு அந்த வேலை பார்க்கறது இல்லை, அது பேசாம விட்டுட்டு. எப்படி ஒரு ஊழியக்காரன் அப்படி வளர்ந்து வாரான்னு சொன்ன உடனடியாக அவனை பற்றி ஒரு கூடாத வார்த்தையை பரப்பிடுவான். தைரியமாக ஒரு ஊழியக்காரனை பற்றி பேசுறது அவிசுவாசி இல்லை, ஊழியக்காரன் பேசுவான். 4 ஊழியக்காரன் சேர்ந்து இன்னொரு ஊழியக்காரனை எவ்வளவு கேவலமாக பேசலாம் பேசி போட்டு கடைசி அவர் நல்ல வார்த்தை சொல்லுவான். எங்களுக்கு என்னப்பா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவேன். அந்த வார்த்தை உனக்கு தான் நீ சொல்லிட்டு போற.
இது நன்மை. இப்போ யோசிப்பேன், நன்மை செய்கிறது இதுதான் நன்மை. கர்த்தருடைய ஊழியம் நடக்கிறதுக்கு நீங்கள் மிக கவனமாக இருக்கும். இன்றைக்கு பாருங்கள், மிக வருத்தமாக இருக்கு. இன்றைக்கு வரை 40 வருஷம் இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். இன்றைக்கி 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்தில் நான் பார்த்த ஒரே காரியம், ஒருவருக்கு ஒரு விரோதமாக பேசுகிற காரியம் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் நிலைச்சு கொண்டு தான் இருக்கு. அதை குறித்து, தன்னை குறித்து பேசிக்க மட்டும்தான் ஒருத்தர் பிரசங்கி பேச ஆரம்பிப்பார். தயவுசெய்து ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருவரும் பேசாதீர்கள், தன்னை குறித்து. மற்றபடி அவரும் வேறொருவளை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார். இதுக்கு நன்மைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டால், கவனிங்க, நீங்கள் ஒருவனுக்கு அநியாயம் செய்றீங்க, அவனுடைய வளர்ச்சிக்கு மிக தடையாக இருக்கிறீங்க, அல்லது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு நீங்கள் தடையாக இருக்கிறீங்க. இன்றைக்கி பார்க்குற யூடியூப் வழியை மாறி மாறி ஒவ்வொரு ஊழியக்காரரை பற்றி பேசியே வெளியில் இருக்கிறவனுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு இவ்வளவு பிரச்சனை அவங்களுக்குன்னு சொல்லி, அதுவே மேடை போட்டு சண்டை போடுற மாதிரி என்னை பற்றி இவர் இப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்கிறாரு, இப்படி சொல்கிறார். அது உங்களுக்கு வேலை இல்லை. இதை சொல்லி நானும் குறை சொல்கிறேன் ஆயிடக்கூடாதுல்ல. ஆனால் நன்மை செய்யுங்கன்றதுக்காக, காட்டவன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். எங்களுக்கு தேவையில்லை. அவனவன் ஊழியம் அவனவனுடையது. அவனவனுக்கு என்ன வழிபாடு கிடைச்சதை பார்த்துட்டு போட்டு. ஆனால் உனக்கு கிடைச்சதை நீ கவனமாக இருக்க வேணும், அவ்வளோதான். இதில் விவாதம் பண்ணி ஒரு பெரிதான ஒரு தடைய ஊழியத்தில் போட்டுறாதீங்க. நன்மை செய்யுங்க. உங்களுக்கு விரோதமாக பேசினவனை நீங்கள் மற்ற இடத்த புகழ்ந்து பேசி பாருங்க. 4 தரம் நீங்கள் புகழ்ந்து பேச அவன் கேள்விப்பட்ட பொழுது வெட்கப்படுவார் இல்லையா? ஐயா, நான் கூடாத மாதிரி பேசுகிறேன், அவர் என்ன பற்றி நல்ல மாதிரி பேசுகிறாரேன்னு சொல்லி. அருமையான பிள்ளைகளே, இந்த காரியத்தில் ஒரு விஷயத்தை கவனிங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இதுவரைக்கும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம்ன்றல்ல. நானும் சரி, நீங்களும் சரி, நாங்கள் 100% நல்லவர்கள் அல்ல. ஆனால் ஒரு செய்தி எங்களை நோக்கி வருகிற பொழுது அதை அன்றைக்கே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம். முடிவெடுத்து எங்களை மாற்றிக்கொள்கிறோம். அதுதான் முக்கியம். இனியும் தாமதிக்க வேண்டாம். இன்னையிலேருந்து யோசிங்க, இன்னும் அதிகமான நன்மை செய்ய என்ன வழி. யாரிடத்தாலும் நன்மையை கேட்க முன்னம் நீ ஒரு 10 பேருக்காக நன்மை செஞ்சிரு. நீ நன்மை செய்து கொண்டிருந்தால் உனக்கு ஒருவன் நன்மை செய்வான். நீ நன்மை செய்யாதவனாக இருந்தால் உனக்கு ஒருவன் நன்மை. இது கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து எங்கேயாவது நன்மையை வாங்க வேணுமென்றே தெரியக்கூடாது. நிப்பாட்டுங்க அந்த பழக்கத்தை. அது கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் நன்மை செய்வதுதான். அதை நோக்கமாக வைத்துக் கொள்வோம். ஆமென். இன்னொரு காரியம், கிறிஸ்தவத்திலே நீ வெளிப்படுத்த வேண்டிய இன்னொரு காரியம், நீ கிறிஸ்தவன் சொன்னால் நன்மை செய்ய வேணும். இரண்டாவது, கண்டிப்பாக கிறிஸ்தவத்திலே வெளிப்பட வேண்டிய காரியம், மிக பெரிதான காரியம், தாழ்மை. தாழ்மை தாழ்மை மிக முக்கியமானது உண்டு. படிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5 8 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்தினார். அவ்வளவுதான். இன்னொருத்தனை நாங்கள் தாழ்த்தக்கூடாது. அது சத்ருவின் வேலை. நாங்கள் வேணும்னா இன்னொருத்தனை தாழ்த்தி விட்டுருவோம். அதில் நாங்கள் கட்டிக்கார. நான் இங்கே சொல்லுது தன்னைத்தானே, என்னை நானே தாழ்த்தி கொள்வது. அவ்வளவுதான். எனக்குள்ளே அந்த தாழ்மையை கொண்டு வருவதுக்கு என்னை நானே தாழ்த்தி கொள்வது. ஒரு செய்தியை கேட்கிற பொழுதோ, இன்னொருடைய நிகழ்ச்சியை பார்க்குற பொழுதோ, அதை பெருமையோடு பார்க்குறாங்களே கணக்கு. சில வேளையில் பார்த்துருப்பீங்க, உங்களை அறியாமலே யாராவது ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தாலும் அதை பார்த்தோன்னா பக்கத்தில் உள்ளவர் இது இப்படி வந்துடக்கூடாது, இது இப்படி திரும்பி இருக்கவா அப்படிதான் சில சபையிலேயே நடந்திருக்கு. அங்கே பிரசங்கி முன்னுக்கு பேசி கொண்டிருக்கீங்களா, இங்கே பக்கத்தில் வேறு வேறு பிரசங்கம் நடக்கும். ஆனால் சபையில் இருக்குது. எல்லா மனுஷரும் எல்லா சபையிலையும் பார்த்துருக்கு. அதுடைய ஆச்சரியமாக இருக்குது. அவர் பிரசங்கம் பண்ணீங்களா, இவர் வேற ஒரு வசனம் எடுத்து காட்டுவார் பக்கத்தில் உள்ளவர். கண்டிப்பாக அவர் கூட்டி கொண்டு வந்தால தான் இருக்கும். அப்போ இவர் தன்னை பெரிய ஆளாக காட்டுறது இல்லை. இது இப்படி இல்லை, இந்த வசனம் திரும்பிட்டு, இந்த பிரசங்கம் அங்கே குழம்பிட்டு, இங்கே திரும்பிட்டு, செய்தி திரும்புது குழம்புது அதெல்லாம் கிடையாது. எது தேவையோ அதான் வருது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த
தாழ்மையற்ற தன்மைதான் விமர்சனங்களையும் உருவாக்கி விடுகிறது. உங்களை அறியாமல் நீங்கள் அநேகரை விமர்சிக்கிறதுக்கு காரணமே உங்களுக்கு ஏற்பட்ட தாழ்மையற்ற தன்மை. அதை விட்டுருங்க. ஒவ்வொருவனும் கற்று தேரணும். ஒவ்வொருவனும் கற்று தேருவான். அந்தந்த நாட்கள் இருக்கும். ஒவ்வொரு காலம் வரைக்கும் எங்களுடைய சுபாவங்கள் மாறிடும்படி. நான் 19 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ இப்போ நீங்கள் கணக்கு பார்த்துருப்பீங்க. 40 வருஷம் கண்டா இப்போ அவருக்கு எத்தனை வயசு? 19 வயசில் நான் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ வரைக்கும் நான் பயங்கரமான வைராக்கியமாக நான் 20-21 வயசில் நான் அந்த ஊழியத்தை செய்கிற நாட்களில் நம்ம சபை போதர்கிட்டே சொல்லிக்கிறான், ஐயோ இவர் வந்து நடத்தினேர்னா இருக்கே இல்லாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு வைராக்கியமாக கடுமையான வார்த்தையெல்லாம் பாவிப்பேன். யாராவது முழங்கால இருக்காட்டிக்கு எனக்கு பயங்கரமான கோபம் வரும். முட்டனடியாக நான் பேசுவேன். உண்ட கால் என்ன இதான் சுத்தியா முட்டமா இரு முழங்கால இரு ஆண்டவருக்கு குட்டுக்க மாட்டியா அதன்னு பேசி. அப்போ அந்த 7 ஆண்டுகள் வயசானலாம் என்னை கண்டா அப்படி வெறுப்போடைய இவன் ஒருத்தன் என்ன மாதிரி இருப்பான். இருக்கிறான் எலும்பு தேவனுக்கு இல்லாத கால் என்னத்துக்கு வயசு நல்ல 20 வயசு நல்ல ரத்தோட்டம் அப்பெல்லாம் பேசி துள்ளி குதிச்சு அப்படியே கொஞ்சம் காலம் போச்சது. ஒரு நாள் எனக்கே ஒரு வியாதி வந்ததுயா. அந்த டைமில் முழங்காலெல்லாம் இருக்கலாம். அப்போ தான் ஒரு காரியத்தை நான் உணரக்கூடியதாக இருந்தது. எனக்கு கால் இயலாத முழங்கால இருக்க முடியாத சூழல் வர்ற பொழுது அப்போ நான் நின்று ஜெபிக்க. அப்போ அதே மாதிரி ஒருத்தன் வந்து பேசுகிறான். அதே வயசில் ஒருத்தன் நின்று பேசுகிறான். சபையில் வழி நடத்துகிறவன் சொல்கிறான், பிரசங்க நான் தான் பண்ண போகிறேன். வழி நடத்துகிறவன் சொல்கிறான், முழங்கால் இரு, அப்படி கத்திருக்கணும் உனக்கு இருக்க முடியாத முழங்கால் என்னத்துக்கு? என்றைக்கு தான் நினைச்சு பார்த்தேன், என்னெல்லாம் என்ன திட்டிருப்பாங்கன்ற பாருங்க. அந்த அனுபவம் வேறு மாதிரி கொண்டு வருது. இப்போ அப்புறமா தேவன் என்ன முழங்கால் இருக்க வச்சார், கத்திற்கு சோத்திரம், அந்த அற்புதத்தை செய்தார், அது வேறு காரியம். அப்போ ஒரு எண்ணம் வருகிறது, ஓ காலம் எனக்கு படிப்பிக்கிறது சில காரியங்கள். சத்தியங்களை விட்டு வழிகி போவதற்கல்ல அருமையான பிள்ளைகளே, சில அன்பற்ற தன்மைகள், அதாவது வைராக்கியம் என்ற பேரில் அது அன்பு இல்லாமல் இருக்கும். மற்றவன் அற்பமாக பார்ப்போம். ஒருவருக்கு ஏழாமல் இருந்தால் ஒரு மாதிரி பார்ப்போம். சில காரியங்கள் அது நீங்கள் தெளிவாக விளங்கிக்குள்ளாடி தவறுதலான ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றிடும். அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. நான் சொல்கிற காரியத்தை தெளிவாக விளங்கி கொண்டால் அது நல்லது. ஆனால் அப்படினால யாரை பற்றிய காரியத்திலும் உங்களை மேன்மைப்படுத்தாமல் நீங்கள் உங்களுக்கு தாழ்மையை வளர்த்து கொண்டால் அது மிகவும் நல்லது. கர்த்தர் அதை விரும்புகிறார். தாழ்மை தான் கிறிஸ்துவினுடைய அடையாளம். அவர் தேவனாக இருந்திருக்கிறார். அவர் தேவனாக இருந்தும் அதுக்குரியதை அவர் கொள்ளையாடின ஒரு பொருளை போல எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னைக்கு நாங்களை பாருங்க, நாங்கள் ஊழியக்காரனாக இருந்த உடனே அதே நாங்கள் பல தடவை பெருமையாக சொல்லிடுவோம், எங்களை அறியாமலே. நான் ஆண்டோடு நல்லம் வைராக்கி நல்லது, நீங்கள் உங்களை அடையாளப்படுத்துகிற நல்லது. ஆனால் அதில் ஒரு பெருமை இருக்கக்கூடாது. எப்படி நான் பெரிய ஊழியக்காரன், எனக்கு பக்கத்தில் இருக்கிற தண்ணியை நான் எடுக்க முடியாமல் அங்கே உள்ள ஒரு ஆளை கையை காட்டி கூப்பிட்டு இதை எடுத்துத்தான்னு சொன்னால் அதான் கூட. என்னால் வேலை செய்யக்கூடிய அளவு பலன் இருக்கிற வரைக்கும் நானே என் வேலையை செய்யணும். அதுதான் தாழ்மை. எனக்கு முன்னுக்கு பின்னுக்கு ஆக்களை நடத்தி வச்சுக்கொண்டு என்ன ஒரு ஹீரோவை நான் காண்பிக்க வெளிக்கிட்டால் அது நானே எனக்கு கொடுக்குற பெருமை. நானே என்னை தாழ்த்தி கொண்டால் ஒருவனும் என்னை தாழ்த்த மாட்டான். நான் என்னை தாழ்த்தாட்டிக்கு இன்னொரு என்ன தாழ்த்தி விட்டுருவான். அவருடைய கிறிஸ்து அதை அணிந்திருந்தார். அதுக்கு அவருடைய சுபாவமாக இருந்தது. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒவ்வொருவரும் அது இருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனம் படிங்க. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு நான் ஒரு மாதிரியை காண்பித்தேன். மாதிரியை காண்பித்தேன். அவர் தன்னை பற்றி சொல்கிறார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே தானே சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவர்ன்றீங்க, போதகர்ன்றீங்க. அப்படிப்பட்ட நானே இந்த காரியத்தை செய்தால் நீங்களும் அப்படியே ஒருவருக்கு ஒரு செய்யுங்க. இது நான் உங்களுக்கு மாதிரியை காண்பிச்சுட்டு போயிட்டேன். அப்போ கிறிஸ்தவத்தில் அற்புத அடையாளங்கள் அதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை பிள்ளைகள். அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். எவ்வளவு அற்புத அடையாளங்களை நீ செய்து கொண்டாலும் நல்லது. ஆனால் உனக்குள்ள தாழ்மை இல்லாட்டிக்கு அந்த அற்புத அடையாளமே உன்னை கவுத்துரும். அந்த அற்புத அடையாளமே உன்னை ராஜ்யத்தை விட்டு தூரமாக கொண்டு போயிடும். தாழ்மை இல்லாட்டி பெருமையினால் விழுந்து போயிடும். ஆனால் அப்படினால கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேணும்.
அந்த அப்படியே அற்புத அடையாளம் கர்த்தருடையது, விட்டுருங்க, தேவனே அதை செஞ்சார். ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை முதலாவது கவனிக்கிற பொழுது உங்களுக்குள்ளே தாழ்மைகளை உருவாக்கி கொள்ள வேணும். உங்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும், எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும், நீ உனக்குள்ள ஆரம்பத்தில் கொண்ட அதே வாழ்க்கையை தான் வாழ முடியும், அதே நடத்தையை தான் உன்னால் நடத்த முடியும். அதுக்கு மிஞ்சி உன்னை நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது. அந்த இடத்தை விட்டு உன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள விரும்பக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கிறிஸ்து தன்னிடத்திலே கற்றுக்கொள்ள சொன்னது என்ன? கிறிஸ்து சொல்றார், நீங்க என்ன பார்த்து ஒரு விஷயத்தை பழகிக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. என்னத்தை கற்றுக்கொள்ள சொல்றார்? மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, சாந்த குணத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்போதான் நீங்கள் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை செய்யும்போது ஒவ்வொரு நாளும் அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, ஆண்டவரே ஆண்டவரே என்று பாதத்திலேருந்து ஒரே விண்ணப்பமாக கொட்டி கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவரை பார்த்து அவர் நடையில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் மனத்தாழ்மை. அவரே சொல்கிறார், என்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க. நான் எவ்வளவு சாந்தம் உள்ளவனாக இருக்கிறேன், எவ்வளவு மனத்தாண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறேன். முதல் பகுதியில் படித்தோம் நாங்கள் இல்லையா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 5லிருந்து 8 வரைக்கும் படிக்கிற பொழுது அந்த பகுதியில் சொல்லைகளை அவர் தன்னை தாழ்த்தினார், தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு வந்த பகுதியை நீங்கள் பார்ப்பீங்க. கடவுளுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக, தேவாதி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டு வந்தார். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். 2வது பகுதியில் பார்த்தோம், கால்களை கழுவினார். அங்கே மனிதனுக்கு முன்பாகவும் தன்னை தாழ்த்தினார். இதுதான் பெரிய காரியம். அவர் தனக்கு மேற்பட்ட தேவன் என்று அறிந்த பொழுது அவருக்கு முன்பாக தாழ்த்தி தான் ஒன்றுமில்லை என்பதை காண்பித்தார். அங்கே அவர் ஜெயம் பெற்றார். தேவன் அவரை உயர்த்தினார். ஏன் தாழ்த்தினார்? தேவன் உயர்த்தினார். இங்கே மனிதனுக்கு முன்பாக கால்களை கழுவினார். இது மிகப்பெரிய காரியம் பிள்ளைகள், மிகப்பெரிய காரியம். அந்த கால்களை கழுவினார். இந்த சில இடங்களில் இன்னைக்கு வரைக்கும் செய்கிறத நான் பார்த்துருக்கேன், கவனிச்சிருக்கேன். கம்யூனியனுக்கு முன்னாடி கால்களை கழுவி கொடுக்கிறார்கள். இன்னும் அநேக இடங்கள் அது செய்வதில்லை. அது செய்யணுமா செய்யக்கூடாதுன்னு பிரச்சனை இல்லை, அது அவருடைய சபையில் இருக்கிற ஒழுங்குமுறை, அதுகளை பற்றி நான் பேச வரையில். ஆனால் இன்னும் சிலர் தெளிவாக சொல்லிடுவாங்க, கால் கழுவுறல் ஒன்றும் இல்லையா, மனசில் தாழ்த்தவன்மையா. ஆனால் மனசில் தாழ்த்த ஆட்டோமேட்டிக்காக சில காரியம் செஞ்சிருவோம். வெறுமனையை பேசி கொண்டிருக்கல எந்த பிரயோஜனமும் இல்லை. பேச்சு உன்னை தாழ்மை உள்ளவனாக காட்டாது, நீ உன்னை தாழ்மை உள்ளவனாக மாற்றணும். அதுக்கு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுறது. தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி இல்லைங்க, எந்த இடத்துலையும் உங்களை உயர்த்தாதீங்க. உங்களை உயர்த்துகிறதாக மற்றவர்கள் கண்டால் உடனடியாக நீங்கள் நினைச்சிருங்க, ஓ நான் தவறான ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டேன், தவறான ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், என்னை அவர்கள் உயர்த்துகிறார்கள். ஏன்னா இன்றைக்கு முன்னுக்கு இந்த துதியை பாடுகிற பொழுதோ அல்லது துதியை நடத்துகிற பொழுதோ நல்ல அழகான பாடல்களை பாடுகிற பொழுதோ அதிகமான கனம் உனக்கு கிடைக்குது என்று நீ கண்டால் அங்கே கிறிஸ்துவல்ல நீ புகழப்படுகிறாய். உடனடியாக உன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்திக்கொள். நான் யாரையும் விமர்சிக்கல, அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுகிற பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வது காரியம், சக ஊழியக்காரர்களும் சரி, உனக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளும் சரி, உனக்கு கீழ்பட்டிருக்கிற எந்த ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உன்னை தாழ்த்தி கொண்டு பழகணும். உன்னை தாழ்த்தி கொண்டு எடுபடியலாக வச்சிருக்காதீங்க. அதில் இந்த அரசியல்வாதிகள் வச்சுக்கிற மாதிரி உங்களோட வேலையில் ஓடி ஆடி சேர்ந்துக்கலாம் வச்சுருவாங்க. ஊழியம் செய்யணும், ஆனால் அவனுக்கு வேலைக்காரன் இல்லை. அந்த பண்பு எப்பவுமே இருக்கணும். எந்த உயரத்துக்கு வந்தாலும் அது இருக்கணும். எப்பவும் மாறாதாக்களா இருங்க, ஒரே மாதிரி இருங்க. அது பெரிய காரியம். ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக நீ ஒருத்தனுக்கு வேலை சொல்கிற பாரு, எடுபடி வேலைன்னு வச்சு சொல்லுவாங்க நம்ம தமிழில். எல்லாத்துக்கும் கூப்பிட ஒரு பைபிளை கூட காவறதுக்கு ஒரு அளவு பக்கத்தில் வச்சுருப்பார் அவர் பைபிளை. அவர் அவ்வளோ பெரிய பைபிளாக வச்சுருப்பார். அந்த பைபிளோட தூக்கிட்டு வர ஒரு போர் அவர் பாடம் அப்படின்னா ஓடிடுவேன், ஐயா ஐயா ஐயான்னு வச்சு அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பலன் இருக்க அளவுக்கு பைபிளும் தூக்க முடியாத ஒரு பலகீனமாக இருப்பே இல்லை, அப்போ பரவாயில்லை. ஆனால் ஏன் அதை நாங்கள் விரும்புகிறோம். அவங்களா இழுத்து செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க சில பேர், ஓகே நல்லது, அப்படி செய்யறது பின்னா பிரச்சனை இல்லை, அது அவன் தனக்குரிய ஆசுவாத்தை எடுத்துக்கொள்ளட்டும். ஆனால் நான் அதை விரும்ப இல்லை. ஏன்னு சொன்னால் அவனும் தேவனுக்கு முன்பாக பெருமதி உள்ள ஒரு ஆத்துமா, அவனும் பரலோகத்தில் இருக்க போகிறான் உன்னோடு கூட.
அவனும் தேவனுக்கு முன்பாக பெருமதியாக இருக்கிறபடினால இந்த எண்ணம் மட்டும் கூட சிந்தனையில் வந்தால் எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரலும் எல்லாருக்கும் சமனான ஒரு கிருபை இருக்குது பரலோகத்தில் என்ன நினச்சா எவனையும் உங்களுக்கு வேலைக்காரன யோசிக்க மாட்டீங்க, எவனையும் உனக்கு மேலாகவே நினைச்சு கொள்ள வேண்டாம். எப்போவுமே சொல்லுங்க, உங்களை காட்டிலும் அநேக நீதிமான்கள் வெளியில் இருக்காங்க. இது நான் சொல்கிற வார்த்தை. எல்லா ஊழியக்காரர்களுக்கும், எனக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை. என்னை காட்டிலும் அதிகமான நீதிமான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் மிகவும் குறைவுள்ளவனாகவே இருக்கிறேன். இந்த எண்ணம் எங்களை மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க பண்ணும். இன்னொரு காரியத்தையும் பார்த்துக்கொள்வோம். உங்களோட பேச்சிலையும் நீங்கள் தேவனை வெளிப்படுத்தவும், உங்கள் பேச்சிலையும் நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும். பேச்சில் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது? உங்கள் பேச்சு நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பேச்சு ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும். கிருபை பொருந்தினதாக இருக்கும். அந்த வார்த்தையில் அன்பு இருக்கும். அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் மற்றவனை உற்சாகப்படுத்தும், ஒருவனையும் தள்ளிவிடாது. உங்கள் வசனம் இன்னும் அதிகமாய் ஒருவனை கர்த்தருக்குள்ளே உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். வார்த்தை மிக முக்கியம் பிள்ளைகள். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 73வது வசனம் படிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. இத்தனைக்கும் பேதுரு மறுதளிச்சிருக்கிறான் இயேசுவை. ஆனால் கேள்வி கேட்டு நிறைய பேசல, ஒன்றும் சத்தியமும் சொல்லல. அதான் மிக முக்கியமானது. அங்கே போய் இவர் தான் ஆண்டவர் என்றுதான் சத்தியம் சொல்லல அவன். ஆனால் அவன் என்ன நடக்க போன்னு பார்த்துருக்கணும், பயத்தோடு இருக்கிறான். கேள்வி கேட்ட பொழுது அவன் சொன்ன விதம், அங்கே காணப்பட்ட அந்த தன்மை அவன் கிறிஸ்துவனுடைய என்பதை வெளிப்பட்டிருக்கிறது. சொல்லாமலே தெரியும். நிறைய இடங்களில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கு. அவைகளெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் ஏற்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, நீங்கள் பேசுகிற பொழுது உங்கள் பேச்சு, இந்த வேதம் வாசிக்கிறவங்கள பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நிறைய வேதம் வாசிக்கிறவன் பேசைகளை தெரியும். அதாவது எங்களுடைய உயிர்னு சொல்ல மாட்டான், எங்களுடைய ஜீவன் அண்டுவான். அவன் பைபிள் படிக்கிறவன். அந்த பைபிளோட சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் இருக்கும். இதை வச்சுக்கொண்டு இதுதான் கிறிஸ்துவின் அடையாளம்னு சொல்லக்கூடாது. பேச்சு என்பது அந்த பைபிள் வசனங்களெல்லாம் நிறைய பேசுகிறார், ஓஹோ இவர் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாருன்னு நீங்கள் தவறாக எண்ணக்கூடாது. என்ன பேச்சு எப்படி இருக்கணும்? எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு என்ன பேச்சு தகாத பேச்சுகளாக இருக்கிறது என்பதை அந்த வசனம் சொல்லுகிறது. முதலாவது வம்பு பேச்சுன்றது அது யாழ்ப்பாணத்து தமிழ். அது யாழ்ப்பாணத்தாக்களுக்கு தெரியும், அது உடனடியாக அந்த தமிழை கொண்டு தான் அது. மற்ற ஆட்கள் எப்படின்னு தெரியலை எனக்கு. அங்கே கூடுதலாக பாவிக்கிறது. அது ரொம்ப அடுத்தவனை சினப்படுத்தத்தக்கதான ஒரு வார்த்தையாக இருக்கும். அங்கே அடுத்தது சொல்றார் புத்தீனமான பேச்சு என்று சொன்னால் கொஞ்சமும் யோசிக்காம கொள்ளாம பேசு. நிறைய பேர் அதை மறந்து போறோம். இனிவரும் நாட்களிலாவது நாங்கள் கொஞ்சம் நிதானிச்சு கொள்ள வேணும். நானும் சரி நீங்களும் சரி நிதானிக்க வேணும். பேசைக்க முன்னம் கொஞ்சம் யோசிக்கணும். தேவன் 7 தடவை யோசிச்சு தான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் பல தடவை உங்களுக்கு யோசிங்க, இதை போடலாமா, இந்த வார்த்தையை போடக்கூடாதா, இந்த வார்த்தைங்கிறதுல தகுமா தகவதா என்றெல்லாம் சொல்லணும். வேண்டாம் ஊழியக்காரர்களே வாய் விளவாடா சொல்லி போட்டு ஓடி தெரியக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும். அநேக அனுபவங்களை கடந்து தான் வந்திருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். அது காலத்துக்கு உங்களை பின்னுக்கு கொண்டே விட்டுரும். அதாவது நீ இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னுடைய பேச்சு சரியில்லாவிட்டால் உன்னை திருப்பி கொண்டு பின்னுக்கு நீ முதலேருந்து வர வேண்டி வரும். ஏண்டா அது மனுஷனுடைய மனதிலிருந்து அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ரொம்ப நாளாகும். மறுபடியால் பேசுகிற பொழுது ஆவிக்குரியவன் ஞானம் உள்ளவனாகத்தான் பேச வேணும். அவனோட பேச்சில் ஞானம் தெரியவன். புத்தீனமாக சண்டை பிடிக்கக்கூடாது. புத்தீனமான பேச்சுகளை பேசி மற்றவன் இருதயங்களை கலக்கக்கூடாது. மற்றவன் இருதயங்களை உடைச்சிடக்கூடாது. இந்த வார்த்தையை பேசினா அவன் உடைவான் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும்.
சில வேளையில் உங்களோட பேச்சு அப்படி பேச வேணும். அவன் எல்லாத்துக்கும் உடையவராக்கலான்னு தான் நீங்கள் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் உழைஞ்சி போகிறாருன்றதுக்காண்டி பாவத்தை பற்றியோ பலவீனத்தை பற்றியோ குறிப்பிட முடியாமல் அதை ஒழித்து வச்சிருக்க முடியாது. சொல்லத்தான் வேணும், அது வேறு விஷயம். ஏன்னா குத்தப்பட்டால் தான் மனம் திரும்புவார், அது வேறு. ஆனால் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதபடிக்கு அவனை தள்ளி கொண்டே விடக்கூடாது. நிறைய பேர் சொல்லுகிற சாட்டு, சில பேருடைய பேச்சு பிழைகளினால்தான் நிறைய பேர் சபையை விட்டு வெளியில் போயிட்டாங்க. பிள்ளைகளே, எல்லா சபைகளையும் சிந்திச்சு பாருங்க. இப்போ பெரும்பாலும் அதிகமான பேருக்கு நாங்கள் சத்தியம் சொல்ல போனால் அவன் ஏற்கனவே ஒரு சபைக்கு போனவனாக தான் இருக்கான், ஒரு சபையில் இருந்தவனாக தான் இருக்கான். என்ன நடந்தாண்டக அவர் இப்படி சொன்னவர் அங்கே இப்படி நடந்து அப்படி நடந்து, இந்த பேச்சு பிளவாட்டாலே கணவர் வெளியில் போயிட்டாங்க. ஆனோடினால இனிவரும் நாட்களில் புத்தி உள்ளவனா பேசவன், ஞானம் உள்ளவனா பேசவன், எதை பேச வேணுமென்று வகுத்து அதை புரிஞ்சு பார்த்து அதுக்குரிய வசனங்களை தேடி தனக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் படியும். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் படியும். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிரித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்ப நீங்க என்ன செய்ய வேணும்? இங்க சொல்லப்படுது கோபம், மூர்க்கம், பொறாமை இவைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. அப்ப உங்களோட வாயிலிருந்து கோபமான வார்த்தை வரக்கூடாது, உங்களோட வாயில இருந்து மூர்க்கமான வார்த்தைகள் வரக்கூடாது, உங்க வாயில பொறாமை காணப்படக்கூடாது. வாயில எப்படி பொறாமை இருக்கும்னு சொன்னால் அதை தான் நாங்கள் நம்ம தமிழில் சொல்லுவோம், வைத்தறிச்சல் பேச்சிடுவோம். யாராவது ஒரு ஆளை பற்றி புகழ்ந்து சொல்லிக்கல அதுக்குள்ள ஒரு புல பிடிச்சிடாக்கன்னு சொல்லுவீங்க பாருங்க, அவனுடைய தப்பண்ட காட்டுவீங்க கிடாக்கண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நல்லவர் தான், ஓகே கெட்டிக்காரன் தான், கெட்டிக்காரனாக இருந்தால் மட்டும் போதும். அது ஏன்னா உங்களுக்கு பொறாமை வந்துட்டு அவனை பற்றி போடுறாங்க. இன்றைக்கு இன்னொரு ஆளை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு காரணமே பொறாமை தான். ஒருவனை உயர்த்தி பேசுனா உனக்கு ஒத்து வருது இல்லை பாருங்க, அதுக்கு காரணமே பொறாமை தான். ஒருவனை உயர்த்தி பேசுகிற பொழுது நீங்களும் சேர்ந்து உயர்த்தி பேசினால் உங்கள்கிட்ட பொறாமை இல்லை. அதை இடை நிறுத்தி உடனடியாக அந்த ஊழியக்காரனுக்கோ அந்த விசுவாசிக்கோ அந்த நண்பனுக்கோ யாரோ, அது பிரஜாதியாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாத அந்த யாராக இருந்தாலும் சரி, அவனை மட்டம் தட்டி, அதாவது அவனை குறைத்து கீழே வச்சு பேசத்தக்கதாக வர பொறாமை பேச்சுகள். ஆடே உங்களோட வாயில் வரணும்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொறாமைப்பட்டு பேசியிருக்க மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். இயேசு ஒரு நாளும் கோவப்பட்டு பேசியிருக்க மாட்டான். உடனே நீங்கள் எடுப்பீங்க, அடுத்த வசனம் தெரியும். அங்கே அவர் பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், சதுசேயரை பார்த்து உங்களுக்கு ஐயோ எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். நியாயம் தீர்க்கிற அதிகாரம் அவரிடத்தில் இருக்குது. அருமையான பிள்ளைகள், எங்கிட்ட இல்லாது, எங்கிட்ட அது கொடுக்கப்படவும் இல்லை. இப்பொழுது நாங்கள் செய்யத்தக்கதான காரியம் என்ன? நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு உபதேசமோ அல்லது அதுக்கு விரோதமாகவோ அல்லது இன்றைக்கு தவறுதலான சில உபதேசங்கள் வர்ற பொழுது அதை நீங்கள் கோபப்பட்டு பேசுகிறீர்கள், அது நியாயமான வார்த்தை, அது தப்பல்ல. அது நீங்கள் அந்த காரியத்தை பேசத்தான் வேணும், அது உங்களுக்கு உண்டாகிற காரியம். ஆனால் சகிப்புத்தன்மையோடு கொஞ்சம் பேசிக்கொண்டால் நல்லது, அது மேன்மையாக இருக்கும். ஆமை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிங்க. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லொழுக்கத்தை கெடுத்துவிடும் வாய். அதை கவனிக்கணும். ஆகாத சம்பாசனை, தேவையில்லாத சம்பாசனை. சம்பாசனை உட்கார்ந்து பேசுறது, அது பேசுறது ஒழுக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு வந்துடும். சில வேளையில் இந்த பொடியல் வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட வாலிப பிள்ளைகள் கூட அவங்க வாலிப பிள்ளைகள் ஒன்றா இருந்து பேசுகிற பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டானா ரட்சிக்கப்படலான வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவனோட பேச்சில் நிறைய தேவையில்லாத வார்த்தைகள், அதாவது இந்த உலகத்துக்குரிய வார்த்தைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனபடினால தகுதியான காரியங்களினால சம்பாசனை பண்ணிக்கொள்ளுங்க, தேவையான காரியங்களை வச்சு சம்பாசனை பண்ணுங்க. உட்கார்ந்துருந்து அப்படியே பேசுங்க, தேவையான காரியமாக பேசுங்க. தேவையான 2 விதம் இருக்கும். ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கும், அடுத்தது உலகத்துக்கு தேவையான காரியம் இருக்குது. தொழில் சம்பந்தமாக, உங்களோட வேலைகள் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக சம்பாசனை பண்ணிக்கொள்ளுங்க, நல்லது. வேத சம்பந்தமாக சம்பாசனை பண்ணுங்க, நல்லது. தகாத காரியங்களை வச்சு சம்பாசனை பண்ணாங்க. உங்களுக்கு தேவையில்லாத காரியங்கள் போனால் அது உங்கள் ஒழுக்கத்தையே கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்துவிடும்.
பரியாசம் வந்துடும். பரியாசம் வந்துடும். இந்த பரியாசக்காரரோட உட்காரக்கூடாதுன்னு வேதமே சொல்லுது. ஆனால் ஆவிக்குரியவனே பரியாசக்காரனாக இருந்தால் எவ்வளவு கொடுமை பாருங்க. ஆனபடினால் தான் சொல்லப்படுது, உங்கள் வாயை குறித்து மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் என்னைக்கு புரிஞ்சு கொள்றீங்க, என்னுடைய செய்ய நல்ல கிரியைகளை நான் செய்ய வேணும். இரண்டாவது, கிறிஸ்துவின் அடையாளமாக என்னுடைய பேச்சு இருக்க வேணும். மூணாவது ஒரு காரியத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். மூணாவது காரியம் கிறிஸ்துவனுடைய அடையாளமாக காணக்கூடியது என்ன? யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவ்வளவுதான். அப்ப இயேசுனுடைய அடையாளம் உலகத்தானாக தன்னை காட்டிக் கொள்ளவில்லை. எந்த இடத்துலையும் அவர் உலகத்தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க இதெல்லாம் அந்த காலத்துக்கு சரி வரும், இந்த காலத்துக்கு சரி வருமா? நாங்கள் உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம், இயேசும் உலகத்தில் தான் ஜீவிச்சார். எல்லாம் பிள்ளைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அதுக்கேற்ற வளர்ச்சி இருந்திருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை எந்த காலத்திலையும் மாறாதது. கிறிஸ்தவத்தினுடைய நடத்தைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே எழுதப்பட்டபடிதான் இன்றைக்கு வரைக்கும் எங்களால் வாழ முடியும். அப்போ நல்லா நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். அப்போ என்ன எழுதப்பட்டதோ அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போவும் அதற்கு ஏற்ற வாழ்க்கையை தான் நாம் வாழ முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எஸ், நாங்கள் எல்லாரும் தெளிவாக சொல்லுவோம் இல்லையா, தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தையும் மாறாதது. அவ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர்கள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலக வேஷம்னு சொன்னால் அந்த வார்த்தையை நம்ம ஊரில் எங்கே பாவிக்கிறோன்னு சொன்னால், இந்த நாடகங்கள் போடுவாங்க மேடை வழியை, அவருக்கு தான் சொல்லுவாங்க, என்ன வேஷம் போட்டாச்சா, வேஷம் கலைச்சிட்டிங்களா, அந்த வார்த்தையை பாவிப்பாங்க. ஏன்னா அது அவர் அல்ல, அது அவர் அல்ல. அதாவது அவருக்கு சாதாரணமான ஒரு வேலை செய்கிறவர், ஊர்களில் பார்த்துருக்கேன்னா. ஆனால் அவருக்கு அன்னைக்கு நம்ம காலத்தில் நாடகங்களை பார்க்க போவோம். அப்போ அந்த நாடகங்களில் அவர் ராஜாவாக இருக்கு. யாழ்ப்பாணத்தில் கூத்துன்னு சொல்லுவான். அவர் ராஜாவை வேஷம் போடுவார். ராஜாவை போட்டோன்னு அவரை பார்க்க முடியாது. அது ரொம்ப இதாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தால் அவர் சொல்கிறோம் அங்கே நடக்கும். அந்த ஸ்டேஜில் அவர் கையை தட்டி யார் எங்கேன்னு ஒருத்தன் ஓடிடுவான். ஆனால் வீட்டை போய் யார் எங்கேன்னு கேட்டால் அவர் வெளியில் நிற்கணும். அதெல்லாம் எனக்கு சரி வராது. மேக்கப்பு கலண்ட உடனே எல்லாத்தையும் கலட்டி விட்டோடனே அவர் ராஜா இல்லை. அவர் என்ன வேலை செய்யணும், ராஜா. அதான் வேஷம். அப்போ இந்த உலகம் ஒரு வேஷம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கு. இந்த உலகம் ஒரு வேஷம் போட்டு காண்பித்து கொண்டே இருக்கிறது. கவனிங்க, இந்த வேஷத்தை நீங்கள் போட்டுறாதீங்க. இது உலகத்துக்குரிய வேஷம். கிறிஸ்தவர்களுக்கான ஒரு பகுதி இருக்கிறது, அதை கவனிங்க. இது வேஷம் அல்ல, அது நிஜம். கிறிஸ்தவ வாழ்க்கை நிஜம், உலக வாழ்க்கை வேஷம். ஏன்னா இந்த வேஷம் கலைந்து போய்விடும். கிறிஸ்தவ வாழ்க்கை கலையாதையா, நித்திய ஜீவனுக்குரியது. ஆனால் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்துக்குரிய வேஷத்தை நாங்கள் தரிக்கக்கூடாது. மிக கவனமாக இருக்கணும். உடைகள் இன்னைக்கு வெளிநாடுகளில் அது வருத்தத்துக்குரியதாக இருக்கும். சில தாய் தகப்பனே சொல்லிக் கொடுப்பேன் பிள்ளைகளுக்கு, இல்லை பரவாயில்லை, இது வெள்ளைக்காரருக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடக்கணும், இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும். ஆனால் வெள்ளைக்காரில் ரட்சிக்கப்பட்டவன் சரியாக இருப்பான். அப்போ இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்க வேணும், வெள்ளைக்காரருக்கு ஏற்ற நடக்கணும், இவங்களுக்கு ஏற்ற நடக்கணும். பிள்ளைகளை மாற்றி வச்சோம், உடுப்புகள் முதல் கொண்டு எல்லாம் மாறியும். ஆனால் எந்த இடத்துலையும் கலாச்சாரம் மாறாது. நான் தமிழனாக இருந்தால் எங்கே இருந்தாலும் நான் தமிழன் தான். எனக்குரிய கலாச்சாரம் தான். ஏசியனுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது, அது மாறாது. அதை முதலாவது விளங்கிக் கொள்ள வேணும். எதெல்லாம் மற்றவனுக்கு இடரலாக இருக்குதோ அது பாவம் என்பதை மறக்கக்கூடாது. நீ உண்ட பலத்தோடு நீ பேசக்கூடாது. சில விஷயத்தை உண்ட பலத்தோடு பேசக்கூடாது. அதான் உலகத்துக்குரிய காரியம். கவனமாக இருக்கும். உனக்கு இருக்கிற பலம் எப்படியோ நீ அதை ஓகே நான் எப்படி இருந்தாலும் வாழலாம் நினைச்சா அதை நான் மற்றவனுக்கு அது இடரலாக இருக்கணும்னு நான் அதை விட தயாராக இருக்கிறேன். அதான் கிறிஸ்தவம். ஏன்னா மற்றவனுக்காக தான் நாங்கள் வாழ போகிறோம். மற்றவனுக்கு சொன்னால்
மற்றவனுக்காக வேண்டிய வாழ்க்கையை வேற மாதிரி விளங்கிக் கொள்ளாது. அடுத்தவனுக்கு இடரல் இல்லாமல், கிறிஸ்துவிடத்தில் ஒருவன் வருவதற்கு இடரல் இல்லாமல் நான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். உடைகளை குறித்து மிக கவனமாயிருங்கள். அவைகள் சபைகளுக்கோ அல்லது அங்குள்ள மற்ற உலக ஜனமாக இருந்தாலும் அவர்களுக்கு இடைஞ்சல் படுத்தாதபடிக்கு வாலிப பிள்ளைகளும் சரி மற்றவர்களும் சரி அதை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், மகா பரிசுத்தருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து உங்கள் உடைகளை கவனித்து கொள்ள வேணும். அடுத்தது பழக்க வழக்கங்கள் இருக்கு பிள்ளைகள். பழக்க வழக்கங்கள் கிறிஸ்துவின் சாயலுக்குரியது. அந்த நாட்களில் அநேக பேர் இந்த கிறிஸ்தவ பாடசாலைகளில் பிள்ளைகளை கொண்டு சேர்ப்பாங்க. சேர்க்கிற பொழுது அவங்க வேறு மதமாக இருந்தாலும் சேர்க்கைகளை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த இவங்கள்ட்ட விட்டால் கொஞ்சம் நல்ல டிசிப்ளின் வரும், நல்ல பழக்க வழக்கத்தை பழக்குவாங்க என்று சொல்லி இருக்குது. நான் மற்றவர்களுக்கு இல்லைன்னு தெரியாது, நான் கேள்விப்பட்ட விஷயம் அப்படியே சேர்க்கப்பட்டிருக்கு. நல்ல பழக்க வழக்கங்களை பழகி கொள்வது என்பது முக்கியம். அப்போ நல்லொழுக்கம்ன்றது மிக முக்கியம் பிள்ளைகள். இதெல்லாம் கற்றுக் கொடுக்க வேணும். அது மாதிரி பழக்க வழக்கங்கள், எப்படி கூட பேசுறது, எப்படி செய்கிறது, என்னென்ன வார்த்தைகளை பேசுறது, ஒருவர் வந்தால் எப்படி கனப்படுத்துறது, இதெல்லாம் நல்லொழுக்கம். இப்படி உலகத்து ஜனங்களை விட நீங்கள் விசேஷித்தவர்களாக உங்களை பார்க்கிற பொழுது தெரியணும். அது நடிப்பாக இருக்கக்கூடாது, மிக முக்கியமானது. நடிப்பாக இருக்கக்கூடாது அருமையான பிள்ளைகளே. ஆனபடினால் அந்த வசனத்தில் உலக வேஷங்கள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். உலகத்து மனுஷர் போல பேசவும் வேணாம், உலகத்து மனுஷர் கொடுக்குற விளக்கமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களோ ராஜ்யத்தின் புத்திரர்கள். ராஜ்யத்தை குறித்து பேசுங்க, ராஜ்ய சம்பந்தமாக பேசி பழகுங்க, உங்கள் பழக்க வழக்கங்களை மாறுங்க. ஆகவே வேதம் சொல்கிறது கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை கொண்டிருக்கிறேன்னு பவுல் சொல்கிறது போல நானும் நீயும் கிறிஸ்துவை எண்ணெயிலிருந்து வெளிப்படுத்தவன். இதுவரைக்கும் அதைத்தான் செய்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் உன்னை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அருமையான பிள்ளையை, இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தொடர்ந்தும் இதை அதிகமாக நல்லொழுக்கத்தை கற்றுக்கொண்டு இன்னும் விசேஷமாக கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தி கொண்டு கடந்து செல்லுவோம். நான் தான் கிறிஸ்து என்று அந்தி கிறிஸ்துவின் வார்த்தை அல்ல. என்னுடைய பழக்க வழக்கம் மற்றவனுக்கு காண்பிக்க வேணும், என்னுடைய பேச்சு காண்பிக்க வேணும். நான் செய்கிற நன்மையும், அதாவது அன்பின் நிமித்தமாய் நான் செய்கிற நன்மைகளும், அடுத்தது என்னுடைய பேச்சும் என்னுடைய நடத்தைகளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேணும். கர்த்தருடைய கருத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். தேவன் அந்த கிருபையை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவரீர் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பேசுகிற நாங்களும் ஆகாதுள்ளாய் போதபடிக்கு என் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து நிற்கிறோம். எல்லா விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய சுபாவங்களை கற்றுக்கொண்டு உம்மை நாங்கள் வெளிப்படுத்துவர்களாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிறிஸ்துவை எங்களுக்குள்ளே காண்பிக்கிறவர்களாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்த இரக்கத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றித்தாரும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமான கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.